தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். ஒரு ஜனநாயக ஆற்றல் சமூகத்தில் எழுந்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத கண்ணு முன்னாலேயே உணர முடியுது. நிறைய இடங்களில் ஒரு தேர்தல் வரும்போதும் சரி, ஒரு ஒரு பெரிய ஒரு மாநாடோ, ஒரு பொதுக்கூட்டமோ, ஒரு விளம்பரம், ஊடகத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்பேஸு, மக்களுக்கிடையே எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கோ, இல்லை எவ்வளவு ஆதரவு பெற்றிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ஊடகங்களில் ஒரு இடத்த கொடுக்கறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒரு ஜனநாயக ஆற்றல் இப்போ இந்த இந்த சுற்றுச்சூழலில், இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் எந்திரிச்சு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலேயே இந்த இவ்வளவு அடக்குமுறைகளில் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சர்வாதிகாரி கையிலெல்லாம் ஆட்சி இருந்துச்சு, இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுங்கோலன் கையில் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன அடக்குமுறைகள்லாம் ஏவி விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ எந்த மாதிரி வேதனைகளை ஒவ்வொரு இந்த உள்நாட்டில் சிவில் ரைட்ஸ் கேட்டு போராடக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் அந்தந்த நாட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் எண்ணி கூட பார்க்க முடியல. அந்த அந்த கொடுமை சொல்லனா துயரங்கள் நடந்திருக்கும். இப்போது இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு அரசியல் தீர்மானம் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தலை மக்களோட மட்டும்தான் கூட்டணி வைத்து தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட், இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். சீமான் நான் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல இருந்தே ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே அவர் என்ன ஸ்டாண்டு சொல்லி வந்திருக்காரோ அதுதான் இன்னை வரைக்கும். அவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும், அரசியல் பொறுத்த வரைக்கும், அவர் தேர்தல் அரசியலில் என்ன நிலைப்பாடோடு நான் நிற்கிறேன்னு சொல்லி தேர்தலில் ஓட்டு கேட்டாரோ, அவங்க தம்பிகள், அவங்க நிர்வாகிகள்லாம் ஓட்டு கேட்டாங்களோ அதே நிலைப்பாடோடு தான் இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஆளோட க்ரெடிபிலிட்டியை நீங்கள் கணக்கிடணும், ஒரு நம்பிக்கைத்தன்மையை நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னா சும்மா நேரில் பார்த்துட்டு இவர் நல்லவர் கெட்டவர்லாம் சொல்லிட முடியாது. சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட பார்க்கணும். ஆனால் இந்த இந்த சொல்லும் செயலும் சரியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு, கொள்கையை கொண்ட ஒரு கட்சிக்கே எழுந்து வர்றதுக்கு எவ்வளவு கடினமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குண்டான அடக்குமுறைகளை எவ்வளோ ஏவுறாங்கன்னு பாருங்கள். அது போக இந்த சமூகத்தில் இயங்குகிற, சமூக அக்கறை உள்ள, சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கருத்தெடுத்து வைக்கிறவங்களுக்கிடையே என்ன மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் வருது அப்படின்னா, இப்போ இருக்கிறது தான் இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகிறாரு சீமான் சொன்ன தனித்து நிற்க போகிறன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் இவங்களுக்கு என்ன பாதகத்தை உருவாக்க போகுது, இவங்களுக்கு என்ன சாதகத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிற டிபேட் எடுக்கிறாங்க. இதை நீங்கள் பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் நாம் தமிழர் கட்சியோ சீமானோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கு கருவாக மாறிடக்கூடாது, மூலமாக மாறிடக்கூடாது. அவரை சுற்றி ஒரு அரசியலோ, இல்லை நாம் தமிழர் கட்சி சுற்றி அவங்க நிலைப்பாடை சுற்றி ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸோ தமிழ்நாட்டில் உருவாயிடக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ கண்ணுங்கிறதுமா இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது தந்தி டிவியே பண்ணும்போது அவ்வளவு என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை வந்தது மொத்த தமிழர்களுக்கும் இன்னொரு மொழி பேசுகிறவங்களுக்கும் உண்டான பிரச்சனை நடந்ததுனால அவங்க மொத்த தமிழர்களும் அங்கே ஒன்றிணைக்க வேண்டிய வந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, காலங்காலமாக கடந்து வந்ததில் தமிழர்கள், தமிழ் குடியினர்களுக்கு இடையே நிறைய மோதலாகி போச்சு. அதனால் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு தற்காத்துக்கிறதுக்கு அவங்க ஒரு பூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராகவே இப்போ அரசியலே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ மொத்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறத இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் தமிழ் தேசியம் மூலமாக மொத்த தமிழர்களையும் ஒன்றிணைக்கணும், மொத்த தமிழர்களையும் ஒன்றிணைத்து அவங்க அவங்க ஒரு அரசியல் வலிமை பெறணும், அவங்களுக்கு உண்டான அரசு அமையணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான கொள்கை தான் இது. எந்த ஒரு இனத்துக்கும் எதிரான கொள்கை கிடையாது. தனி இனத்துக்கு அது ஒரு நேர்த்தியான கொள்கை. இதுக்கு மக்கள் எவ்வளோ தூரம் ஆதரவு அளிக்கிறாங்க, இந்த கொள்கையை சார்ந்து எவ்வளோ தூரம் வரப்போகிறாங்க. ரெண்டு விதமான மக்கள் தான். ஒன்று பொருளை தேடுவாங்க, இன்னொன்று அவங்க தேடல் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார். கலெக்டருங்கிறது ஒரு பெரிய படிப்பு. எல்லோரும் நீ பெரிய கலெக்டர் அப்படிங்கலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சகாயம் ஐஏஎஸ் போன்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு இடத்துல இந்த ஊழல்வாதி அரசியல்வாதிகளுக்கு துணை போகிற கலெக்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அந்த படிப்பு அந்த இடத்துல வேலை செய்யலை பாருங்கள். அந்த அறம் இந்த கலெக்டருங்கிறது எவ்வளோ பெரிய பதவி.
அது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா எவ்வளோ உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதவி, ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை வச்சு ஒரு கனவு இருக்கிறவன் அந்த மாவட்டத்தை நீங்கள் எப்படி படைக்கலாம்? ஆனால் அவங்கள வந்து அந்த ஒரு நேர்மை இல்லாத ஒரு அரசியல்வாதி கட்டுப்படுத்துகிற நிலைமைக்கு தானே இன்றைக்கி இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த உள்ள தேடுறவங்க வந்து அந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சகாயம் பண்ணுறவர்கள் அவங்க செய்கிற வேலை நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. பொருளை தேடுறவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம். பொருள் தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த மாதிரி 2 மக்கள் தான். ஸோ இவங்களோட பேலன்சிங் எப்போ மாறுதோ, இந்த இந்த கூட்டம் எப்போ வந்து அதிகமாகுதோ, இந்த மனநிலை எப்போ மக்களிடம் அதிகமாகுதோ, அப்போ தான் வந்து நாம் தமிழர் கட்சி போன்ற கொள்கை கொண்ட ஒரு கட்சி வர முடியும். அவர் சொல்கிறார் இளைஞர்களை கொடுக்குறேன்றாரு. எப்படி அணை போடுறாரு பாருங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி வந்து சில யுக்திகள் அது சைலண்ட்டாக கிரவுண்டில் மூவ் ஆகும். அது பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் இவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, திமுக அதிமுக மாதிரி இந்த கூட்டணி மட்டும்தான் வியூகம் அப்படிங்கிற ஒரு இதுலையே அந்த யார் கூட எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டு அந்த ஒரு ட்ராமாவை தான் இவ்வளோ நாளாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு புதுவிதமாக வர்றாங்க. நீ இதெல்லாம் பார்க்காத, நீ உனக்கு என்ன தேவைன்னு பாரு, உனக்கு என்னன்னு தேவைன்னு பார்த்தா அதுக்காக ஒன்றா நில்லு அப்படிங்கிற மாதிரி உனக்கு சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ புட்டின் எல்லாம் சொல்லுவாங்க ரஷ்யாவில், அதாவது அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து மீடியாவில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த நாட்டில் நடக்குன்றதே மக்கள் நம்புவாங்கன்னா அவ்வளோ தூரம் அதுக்கு மாறான எதிரான விஷயங்கள் வந்து கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அப்படின்னு புட்டினை ஏன் சொல்கிறாங்கன்னா மீடியாவையும் கண்ட்ரோல் வச்சுப்பார். அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவிலையும் வந்து அதிகாரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுநிலையான பிஸ்னஸாக இருக்கணும். அதாவது தமிழ் சமூகத்தினர் நடத்துகிற ஊடகங்களே வந்து சொந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய துரோகங்கள்லாம் ஏன் சொல்லிட்டு போங்களேன், இருக்கிறத சொல்லிட்டு போக வேண்டியதானே. மக்கள் தானே தேண்டத்தடி முடிவு பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஏன் அந்த ஸ்பேஸை குறைக்கிறீங்க? ஒரு 8 ஸ்பேஸை வந்து நீங்கள் சீமானுக்கு குறைக்கல, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் குறைக்கல. அந்த 8 விழுக்காடு மக்கள் 36 லட்சம் மக்கள் வந்து அந்த ஸ்பேஸை விரும்புகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கட்சி மூலமாக உங்களுக்கு காட்டுறாங்க. நீங்கள் அந்த மக்களை தான் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவங்கள புறக்கணிக்க அந்த ஒவ்வொருத்தரும் வந்து சரி அப்படிங்கிற நீங்கள் சீமானுக்கு என்ன வெறி இருக்கோ அதே வெறி கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு வேறு காரணமே கிடையாது. அவனுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அதை செயல்படுத்துறது தான் ஒவ்வொருத்தனும் இந்த கட்சியை பயன்படுத்திக்கிறான். இந்த கட்சியை வந்து அந்த ஒரு கொள்கை பிடிப்போடு தான் உள்ளே வந்து பயணிக்கிறாங்கன்றது தான் என்னோடய பார்வை. இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சோர்ந்துருவாங்க. இவங்களுக்கு இது ஒரு ப்ராசஸ்ன்னு தெரியும். இது ஒரு இயக்கம்னாலே என்னென்னா அது அப்படியே அந்த கொள்கையை கொண்டு அப்படியே நடந்து இந்த நத்த மாதிரி நட போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த இலக்கை போய் அடைஞ்சிடும். அது எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது போய் அடைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நோக்கு தான், இந்த லட்சியம்தான் வந்து அந்த அரியணை ஏறும், அந்த நாற்காலியில் உட்காரும். அது எந்த மனிதர்கள் அந்த லட்சியத்தை தாங்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி தானாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் எவ்வளோ நுட்பமான சில விஷயங்கள்லாம் என்னால் உணர முடிஞ்சுது. அவர் வந்து அந்த பேட்ஜில் கூட அதாவது நேரலை காட்ட மாட்டாங்க. பிரபாகரன் அவர்கள் படம் வந்து ஃப்ரேமில் இருந்தால் நேரலை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துலையே வந்து அதை எப்படி மாற்றலான்னு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். உடனே அவரோட பாலச்சந்திரன் படத்தை பதிச்சாலே போதும், அது ஒரு அடையாளம் தானே. வந்து அதை காட்டுறதுக்கு வந்து லீகலாக ஸ்பேஸ் இருக்குன்றதுனால அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பமாக இந்த இடத்துல அந்த இதுக்குள்ளே ஊறி கிடக்கிறவங்கலாம் அந்த மாதிரிலாம் யோசித்து ஒவ்வொரு விஷயமா எப்படி அதை தடைகளை உடைக்க முடியும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், 8வது பெட்டியில் கொடுத்த சீப்பு பக்கத்தில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்த சின்ன ஒன்று, அதில் வச்சது ஒன்று, அதே மாதிரி மெழுகுத்தி இருக்கும்போது நுர மாதிரி போட்டு விட்டாங்க. சொல்லன்னா துயரங்கள். இது எப்படி சிரிப்பு தான் வருது. பட் இதுதானே உங்களுக்கு வெறிய கூட்டும், கடைசி வரைக்கும் வெறிய கூட்டும் இந்த மாதிரி பண்ணோம். இது நீங்கள் அவருக்கும் அதே வேகம். ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு வேகத்தையும் ஒரு நிதானத்தையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது ரொம்ப ஆவேசமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நிதானமும் இந்த இடத்துல தெரிஞ்சுது. ஸோ சம்திங் அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகட்டும், இனிமேல் அதுக்குண்டான ஒரு அந்த அங்கீகரிக்க வச்ச மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்து சீமான் அவர்கள்ட்ட ரொம்ப மேலோங்கியே தெரிகிற மாதிரி பார்க்கலாம். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், என்ன அந்த மாநாட்டை ஒட்டி பொதுக்கூட்டத்தை ஒட்டி என்ன மாதிரி டிபேட்டுகள் போகுது, என்ன மாதிரி நரேஷன் உருவாகுதுன்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.